ஹலோ ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, ரொம்ப நாளாக நம்ம தேடிகிட்டே இருந்தோம். சில்வரில் இட்லி பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு ஒரு வழியாக இன்றைக்கி தேடி கண்டுபிடிச்சி ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கடைக்கு வந்திருக்கோம். அந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரமில் தாங்க இருக்குது. நம்ம காஞ்சிபுரமில் மடம் ஸ்ட்ரீட்டில், அதாவது நம்ம முகில் மண்டபம் வள்ளல் பச்சைப்பன் இருக்கும் இல்லைங்களா, அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா மில். ஸோ இப்போ இந்த ஷாப்பில் பாருங்களேன், இட்லிக்கு உண்டான ஃபுல்லாக எவர் சில்வர், இண்டோலியம், அலுமினியம் எல்லாமே வச்சுருக்காங்க. விசில் வச்ச இட்லிக்கு உண்டான வச்சுருக்காங்க. இதில் ஹைலைட்டே இந்த தவளை தாங்க. இந்த சவுண்டு வரும் பார்த்தீங்களா, ஜல் ஜல்னு, அந்த மாதிரி தவளை. இது நானும் சூப்பராக ஆட்டி பார்த்துட்டு இருந்தேன். விலைலாம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்க. உண்மையிலேயே நிறைய பேருக்கு இப்படி ஒரு கடை இருக்கிறதுனே தெரியாது. ஸோ நம்மளோட வீடியோ மூலயமா நிறைய பேர் தெரிஞ்சு அந்த கடைக்கு போய் நிறைய நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. குட்டி குட்டியாக சூப்பராக நிறைய ஐட்டங்கள் இருக்குது கிச்சனுக்கு தேவையானது. ஸோ நல்லா இருந்ததுங்க. எல்லா பாத்திரமுமே சூப்பராக இருந்தது. நாங்கள் எடுத்துருந்தோங்க 18 இட்லி வர மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருந்தேன். விலை ரொம்ப கம்மி தான், 650 ரூபா தான். ஸோ விலையும் இப்போ உங்களுக்கே தெரியும், 18 இட்லி வர்றது ஒரு 650 ரூபாய்க்கு தராங்கன்னா எவ்வளோ ஷாக்கிங் இருக்குது. அதுக்கும் கம்மிலாம் கூட இருக்குங்க. 550 ரூபா, 480 ரூபா, சூப்பராக இருக்குங்க. இது எல்லாமே கடாய் ஐட்டம்ஸு. நிறைய பாத்திரம் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான, கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குன்னா பாருங்களேன். எல்லா கடையிலையுமே இப்படி தான் இருக்கும் நம்ம ஒரு மனசு தோணும். ஆனாலும் விலை குறைவாக இருக்குங்க. நம்ம ஒரு கடைக்கு போனால் ஏதாவது இந்த கடையிலேருந்து ஏதாவது வாங்காமல் போகக்கூடாது அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபீல் இந்த கடையில் எனக்கு கிடச்சிதுங்க. சூப்பராக இருந்ததுங்க. அம்மா ஃபைனலாக தேடி கண்டுபிடிச்சி ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்துட்டாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு டப்பா, நம்ம வந்து ஸ்கூல் ஆஃபீஸ்க்கெல்லாம் கொண்டு போவோம் இல்லைங்களா, லஞ்ச் பாக்ஸ்க்கு, அந்த மாதிரி பாக்ஸஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் வாங்குறதுக்காக பாத்திரம் தூக்கு. ஸோ இதுவுமே ஒரு விலை ரொம்ப குறைவாக இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது எல்லாமே ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸு. ஸோ ஆஃபீஸ்லாம் போகிறோம் அப்படிங்கிறதுனால லஞ்ச் பாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது. அது எல்லாமே இந்த கடையில் தாங்க போய் வாங்கியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்மளோட டெய்லி ரொட்டீன், ஆஃபீஸ் போகும்போது என்னெல்லாம் நம்ம லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறோம், ஸோ என்ன மாதிரியான கடையில் பாத்திரம் வாங்குகிறோம், ஸோ இந்த மாதிரி எல்லாமே நிறைய வீடியோக்கள் வரும். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலில் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். அப்படியே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ ஃபுல்லாகவுமே பாத்திரம் தான். இங்கே பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ காஞ்சிபுரமில் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து இருக்கலாம் மனசில். இந்த பாத்திர கடையை பார்த்துட்டு ஸோ நம்மளோட வீடியோ மூலயமா இந்த பாத்திர கடையில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம் மக்களே. இதே மாதிரி இன்னொரு பாத்திர கடையில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கும். ஸோ ஆனால் விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு டிஃபன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்களேன். ஆக்சுவலாக இந்த கடையில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கல்யாண சீர்வரிசை, அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து கல்யாண சீர்வரிசை எல்லா பொருளுமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது பாத்திரம்லேருந்து பூஜை பொருள் அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ பீரோ, கட்டில், மிக்சி, கிரைண்டர் எல்லாமே. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்கான பாத்திரங்கள். ஸோ சாதம் வடிக்கிறதுக்கு குண்டானில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படிங்கிறத இப்போ தாங்க ஷாக்காக பார்த்தேன். அதுவும் இந்த பானம் மாடலெல்லாம் எப்படி சாதம் வடிக்க வரும் அப்படின்னு நான் எங்கள் அம்மாட்ட கேட்டிருந்தேன். நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்து காட்டுவேன், எங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்காது. ஆனால் எங்கள் அம்மா ஒன்று எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இது எடுத்துக்க பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் குண்டா நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. இது எல்லாமே மேலே இருக்கிறது எல்லாமே சாதம் வடிக்கிறதுக்கு தான். இந்த குண்டா ரொம்ப அழகாக இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருது. நான் ஒன்று தூக்கிட்டு வந்தேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இருந்ததுங்க, எல்லா பொருளுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது நம்ம விலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பேர் காஞ்சிபுரமில் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த கடையில் வந்து வாங்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இருந்தாலும் இந்த ஒரு பாத்திர கடையில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சொம்புங்க, எங்கே போனாலும் நம்மளை இந்த சொம்பு பஞ்சாயத்து விட மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. ஆனால் அழகாக இருக்குங்க. சொம்புலேயே இந்த டிசைன் பாருங்களேன், நல்லா இருக்குது. அதாவது பள்ளம் பள்ளமாக இருக்குது, நல்லா இருக்குது அந்த ஒரு டிசைனுமே. ஸோ நான் என்னோட ஒரு டார்கெட் என்னென்னா, ஒன்று இட்லி குண்டா வாங்கணும், அடுத்ததாக வந்து டீ கடையில் வச்சுருப்பாங்களே மக்கு, ஸோ அது வாங்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுவுமே வந்து வாங்கியாச்சு. இங்கே பாருங்களேன், இது ஃபுல்லாகவே குட்டி குட்டி சொம்பு, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. விலைலாம் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க, 45 ரூபா, 50 ரூபா அப்படி தான். ஹோல்சேலில் அவ்வளோ சூப்பராக போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ காஞ்சிபுரம் மக்களே, நீங்கள் நியர்பை காஞ்சிபுரமில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கடைக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக மூங்கில் மண்டபம் மடம் ஸ்ட்ரீட் லாஸ்ட்டில் இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரியும், அண்ணா பார்க்கு தெரியும். ஸோ அண்ணா பார்க்குக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கடை. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இரும்பு நம்ம தோசைக்கல்லேருந்து சில்வர் நம்ம சாப்பிட்ற தட்டு, இங்கே பாருங்களேன், இப்போ நான் சொன்ன ஐட்டம் வந்துருச்சு. இது எல்லாமே அந்த டீ கடையில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, 45 ரூபா தாங்க.
இவ்வளோ ஷாக்காக இருக்கு பாருங்களேன். இது பக்கத்தில் இன்னொரு பெரிய மக்கு காட்டுறேன் பாருங்கள், அது வந்து 90 ரூபா. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. நான் அதுதான் வாங்கியிருந்தேன், நான் இது வாங்கல. இன்னொன்று சில்வரில் மக்கு, நம்ம டீ குடிப்போம் இல்லையா நார்மலாக டீ கப்பு, ஸோ அதே மாதிரியே பெருசாக இருந்தது. அதுதான் அது வந்து எதுக்குன்னா நம்ம டீலாம் வடிகட்டுவோம், ஒரு 5 பேர் 6 பேர் இருக்க வீட்டில் டீலாம் இதில் வடிகட்டிக்கலாம். ஸோ எடுத்து சூப்பராக டம்ளரில் ஊற்றுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இதை வாங்கியிருந்தேன். இது பாருங்களேன், பிளேட்டோடு வருதுங்க. இது எதுக்கு உப்பு காணே எனக்கு தெரியல. இது எங்கள் அம்மாட்ட கேட்காம விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், ஹைலைட்டே இது தாங்க, பூண்டு நசுக்கிறதுக்கு, இஞ்சி பூண்டு நசுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக அந்த உரல் இருக்கு பாருங்களேன். இந்த டிசைனில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. ஸோ விலையுமே ரொம்ப கம்மி தான், 175 ரூபா அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க அதில். இங்கே பாருங்களேன், இது எல்லாமே விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. இந்த கடையில் எல்லா பொருளுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது, குவாலிட்டி சூப்பர், விலையுமே ரொம்ப சூப்பருங்க. நம்ம ஒரு பொருள் வாங்க போகிற இடத்துல நிச்சயமாக 2 பொருள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி டீ கப் நம்ம வீட்டில் எத்தனை இருந்தாலுமே பார்க்குறப்பெல்லாம் புதுசு புதுசாக இருக்குங்க. ஸோ ஏதாவது ஒன்று வாங்கியே ஆகணும்னு தோணும். இந்த கப்பு நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒரு 6-7 கப்பு இருந்தாலுமே ஒரு 2 கப்பு புதுசாக வாங்கிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தாங்க வருது. அந்த அளவுக்கு பொருட்கள்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கடையில் இருக்க பொருட்கள்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல். உங்களுக்கு எந்த மாதிரியான பொருட்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே மஞ்சுமா விலாக்ஸை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துங்க மக்களே. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.